வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். வேவ் ஃபண்ட்ஸ் ட்ரேடிங் யூடியூப் சேனலுக்காக நாம இந்த வாரம் கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் கிளாஸ்ல இருக்கோம். இந்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்தோடனே நம்ம அசோக் லேலண்ட் பார்ப்போம். அசோக் லேலண்ட் நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ்ல இது இருக்கு. ஓகே, ஆல்ரெடி பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு நான் மந்த்லி சார்ட் போகிறேன். இந்த மாதம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பிப்ரவரி என்னத்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தோம்னா ஒரு 55% வேவ், ஒரு 55% வேவ்னும் போது நமக்கு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு 34%ங்கிறது 5 வேவ் வரணும். இப்போ இதில் தேர்ட் வேவ் தான் இப்போதைக்கு நடக்குது. மினிமம் டார்கெட் ரொம்ப ரொம்ப மினிமம் டார்கெட்டு 256 ருபீஸ் டார்கெட் இருக்கு. இப்போ 171 இருக்கு. நாம 180 ரேஞ்சில் வாங்கியிருக்கோம். ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ எனி டிக்ளைன் அப்படின்னு சொன்னா சப்போர்ட்டுங்கிறது இங்க இருக்கு 149 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். வந்தா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே நம்ம ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி இறங்கி வந்தா நம்ம ஆவரேஜ் பண்றதுக்கு தயங்கக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு ஃபிளாட் வேவ்ன்றது வருது. ஸோ ஃபிளாட் வேவ் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இது கீழே ஒரு வாட்டி வரணும். அது 164க்கு கீழே ஒரு வாட்டி வரணும். அது இங்க 149 வரைக்கும் மேக்சிமம் வரலான்னு சார்ட் சொல்லுது. ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஷார்ட் டேர்ம்ல உங்க டார்கெட்ன்றது 256 போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது அசோக் லேலண்ட் என்ன பொறுத்த எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அசோக் லேலண்ட் பொறுத்தளவுல. அடுத்ததா கனரா பேங்க். கனரா பேங்க் பொறுத்தளவு நல்ல ஒரு ரேலிங்கிறது போயிருக்கு ஹோட்டலில். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இங்கிருந்து 73 ரூபாயிலேருந்து ஒரு ரேலிங்கிறது போகுது. அதில் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ 9 அப்படின்னு சொன்னால் அதனுடைய டார்கெட் இங்கே இருக்கு 601 இருக்கு. ஸோ இதை நீங்க சப்வே பார்த்து தான் நம்ம இதை வெளியில வரலாமா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இங்க இதில் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வேவ் ஸ்விங் ஃபார்ம் ஆகுது. அதுல என்ன ஆகுதுன்னா சப்வே ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் இதை தேர்ட் வேவ்னு சொல்றான். இது தேர்ட் வேவா இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு 1.69 போயிருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணோம்னா அடுத்து என்ன பண்ணலாம் முடிவு பண்ணலாம். 326.85 லோங்கிறது இங்க இருக்கு 268.80. ஸோ உங்களுக்கு 1.69 ரேஷியோன்றது 362.72க்கு மேல போயிருக்கணும். இங்க போல. அப்ப என்ன அர்த்தம்னா இதுவே தேர்ட் வேவ், அதுக்குள்ள வரக்கூடிய ஒரு சப் தேர்ட் வேவ்ன்றது ஒரு 1 2 3 4 5ல போகுது. அப்போ 1 2 3 4 5ல போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இது முழுக்க 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 தேர்ட் வேவ் தான். ஸோ இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சா இங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இதனோட ஹைங்கிறது 598.80, 598.80. லோங்கிறது பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இதனுடைய லோ 319.25. ஓகே, 319.25. அப்போ மினிமம் எங்க வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா 492. மேக்சிமம் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 426 வரைக்கும் வரலாம். ஓகே, இப்போ இங்க 426 தான் சொல்லுது. ஏன்னா இது சைட் வைஸுங்கிறதுனால இங்க ஷார்ப்பா டவுன் சைட்ல வரலாம்னு சொல்லுது. ஓகே, சப்போஸ் எனி டிக்ளைன் இந்த 492 426 அந்த லெவல்ல வாங்கலாம். இப்போ ப்ராஃபிட் இப்போ ஆல்ரெடி நம்ம வச்சிருந்தா ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமா வேணாமா? எஸ், இங்க அதுக்கு உண்டான சினாரியோன்றது இங்க இருக்கு. இது ஒரு தேர்ட் வேவா இருக்கும் பட்சத்தில் 1 2 3 4 அதுக்குள்ள சப்வேவ்னு உங்களுக்கு போகுது. இங்க 5Tன்றது வருது. இந்த ஸ்விங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு நம்ம இதுல இருந்து பார்ப்போம். எக்ஸ்டென்ஷன் போது 1 2 திருப்பியும் பார்த்தோம்னா இந்த லோ என்ன 443.05, இதனுடைய லோ 441.50, இதனுடைய லோ 443. அப்படியே அர்த்தம் இதான் ஃபர்ஸ்ட் வேவ், இதான் செகண்ட் வேவ். இது திருப்பி தேர்ட் வேவ்ன்றது அதுக்கு உண்டான டார்கெட்டை போயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேவோட ஹை 469.25, லோவுங்கிறது பார்த்தோம்னா இந்த ஸ்விங்குக்கு 413.45. அப்போ உங்களுக்கு தேர்ட் வேவ்ன்றது 503.73 போனோம். இங்க போயிருக்கா?
போல 484.90 போல. அப்போ என்ன அர்த்தம் பார்த்தோம்னா +4 இங்க ஒரு 1 2 +4 இங்க ஒரு 1 2 +4. அப்போ மொத்தம் இது மினிமம் 9 வேவ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல 1 2 3 4 5 இப்போ இறங்குறது 6th வேவ், திருப்பி மேல 7th வேவ் போனோம். அப்படி 7th வேவ் போச்சுன்னு சொன்னா இதனுடைய 3rd வேவ்ன்றது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். திருப்பி 8th வேவ் வரணும், திருப்பியும் உங்களுக்கு 9th வேவ் வந்துட்டு போகணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவரி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ மினிமம் டவுன் சைட் டார்கெட் இருந்து இதுக்கு 528. ஸோ அப்போ நம்ம அந்த மந்த்லி சார்ட்ல நம்ம பார்த்தோம்ல, உங்களுக்கு அது வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்கே வேவ் இன்னும் முடியல, இது இறங்கி திருப்பி மேலே தான் போகும். ஸோ மினிமம் வந்து 528 வரையும் வரலாம். வந்தாலும் திருப்பி திருப்பி இது மேலே தான் போகும். அப்சைடில் டார்கெட்ன்றது இன்னும் மேலே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்விங்கை வந்து உடைக்குது நம்ம ஒரு கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்துட்டு 578.65ல க்ளோஸ் ஆயிருக்கு. 578ல இப்போ அடுத்த வாரம் ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம வச்சுப்போம். 578 நாளைக்கு வேற ட்ரேடிங் இருக்கு. 586 575 திருப்பியும் 584. இதுதான் இந்த இதுல என்ன டார்கெட் வந்து நம்ம பார்ப்போம். மினிமம் டார்கெட்ன்றது பார்த்தோம்னா அடுத்த 7th வேவுக்கு மினிமம் டார்கெட் 632 இருக்கு. அதுக்கப்புறம் டவுன் சைடில் திருப்பியும் 7th 8th வேவ் வரணும், திருப்பியும் 9th வேவ் வரணும். அப்போ மினிமம் 700 rupees அந்த லெவலில் இது போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கனரா பேங்க். அடுத்ததான் இன்ஜினியர்ஸ் இந்தியா. இன்ஜினியர்ஸ் இந்தியா நம்ம வெரி லோ ப்ரைஸில் நம்ம பிடிச்சோம். நிறைய முறை நீங்கள் கேட்டீங்க இன்ஜினியர்ஸ் இந்தியா என்ன பண்ணலாம், வாங்கிட்டேன் இறங்கிட்டு இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தோம்னா பாருங்க, ஸ்டோரியே எல்லாமே மாறி போச்சு. எத்தனை மடங்கு ஏறி இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நாம ஒரு குவார்டர்லி சார்ட் நம்ம பார்க்குறோம். இந்த குவார்டர்லி சார்ட்ல இங்க இருக்கிற இந்த ஸ்விங்குக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், இதெல்லாம் 3rd வேவ். இறங்கி வந்தா 4th வேவ், திருப்பியும் மேலே போகிறது 5th வேவ். ஓகே, அப்போனா அர்த்தம் இறங்கி வந்தா திருப்பி இது ஏற போகுது. அதுதான் சிம்பிளான அர்த்தம். எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இப்போ இந்த ஸ்விங்கை பொறுத்தவரை பார்த்தோம்னா இங்கே 4th வேவ் முடிஞ்சிருக்கு, 5th வேவ் முடிஞ்சிருக்கு. அப்போ சம் ப்ராஃபிட் புக்கிங்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கரெக்ஷன்றது வரலாம். வந்துச்சுன்னா எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். வந்தாலும் திருப்பி ஏறும், அது வேற விஷயம். பட் ஆனால் நம்ம மந்த்லி குவார்டர்லி சார்ட் பார்க்கறதுனால மாச கணக்கில் ஆகும், அது நம்ம மறந்துடக்கூடாது. 273.90 ஹை, லோங்கிறது பார்த்தோம்னா 70 rupees 05 அப்போ இது வரைக்கும் வரலாம் 196, அந்த லெவல் வரைக்கும் வரலாம். அதிகபட்சமா 148. அது வரைக்கும் அதெல்லாம் வந்துச்சுன்னா லட்டு மாதிரி நம்ம வாங்கிக்கணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கறது 196. அவன் ஆல்ரெடி 192வே வந்திருக்கான். இப்போ மினிமம் டார்கெட்ன்றது ரீடெஸ்ட்மெண்ட்ன்றது ஆல்ரெடி வந்திருக்கு. இங்க வந்து சிஸ்டம் வந்து 176 வரைக்கும் வரலாம்னு சொல்லுது. ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்தளவில் இப்போ இந்த இதுக்கு வந்து 61.8 கொடுத்துருக்கான். அதனால இந்த லெவல் வருது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். இந்த லெவல் வரும்போது உங்களுக்கு 177லேருந்து 148 அந்த ரேஞ்ச் வந்துன்னா தாராளமாக வாங்கலாம். திருப்பியும் மேலே தான் போகும். எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வேவ் கவுண்ட்ன்றது இறங்கி திருப்பி மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் அப்சைடுன்றது முடியல, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிஃப்டி நம்ம பார்த்துருக்கோம், அப்சைடுன்றது இன்னும் போகிறதுக்கு நிறைய வேவ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ மார்க்கெட்டு மற்ற அதர் ஸ்டாக்ஸும் கரெக்ஷனில் ரீடெஸ்ட்மெண்ட் வந்து தான் மேலே போகும். அது எவ்வளோ பெரிய ஸ்டாக்காக இருந்தாலும் ரீடெஸ்ட்மெண்ட்ன்றது அவாய்ட் பண்ண முடியாது. ரொம்ப ப்ராஃபிட் காமிக்கணும், அப்போதான் ரீடெஸ்ட்மெண்ட்ன்றது வராமலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது ஒரு குவார்டர்லி சார்ட்டு. இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரேலிங்கிறது 1 2 3 4 மேலே போயிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா 5th வேவ் இங்கே முடிஞ்சிருக்கு, திருப்பியும் எக்ஸ்டென்ஷன்றது இங்கே வருது. ஸோ பெரிய அளவில் அது ஒரு எக்ஸ்டென்ஷனாலே 3rd வேவ், அதுக்குண்டான ரேலிங்கிறது உங்களுக்கு நல்லாவே போயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த கம்பெனி அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. டூ மச் வேல்யூவேஷன். இங்கே வந்து 5th வேவ் நடக்குது,
ஸோ நம்ம வந்து காஷியஸாக இருக்க வேண்டிய அவசியம். ஹெச்ஏஎல்ல பொறுத்தளவில் நம்ம கொஞ்சம் ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். இந்த ஏரோநாட்டிக்ஸ் 3154 ஸ்ட்ரென்த் வந்து 10 பாயிண்ட், வீக்னஸ் 2 பாயிண்ட். ஓகே, புக் வேல்யூ 352 ரூபாய். ஆல்ரெடி வந்து 9 டைம்ஸ்ன்றது மார்க்கெட் வேல்யூன்றது ஏறி இருக்கு. இன்னும் ஒரு 3 டைம்ஸ்ன்றது போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ ஒரு இன்னும் வேல்யூங்கிறது ஒரு 1000 ருபீஸ்ன்றது போகிறதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்கு. இன்டீரியர் டிவிடெண்ட் 20th February 2024 22 ருபீஸ் கொடுத்துருக்கான். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் சேல்ஸ்ன்றது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு, அது அடுத்த நல்ல விஷயம். ப்ராஃபிட்ன்றது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு 20% மேலே இருக்கு. ஸோ தாராளமாக 12 டைம்ஸ் 12x ஈஸியாக ரீச் ஆகும். இப்போதைக்கு 9xல இருக்கு. ஃபியூச்சர் ரெவென்யூங்கிறது 12x வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கு இது வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க தான் செய்யுது. ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2824 அதுக்கு உங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க, அப்படியே விடுங்க. மேலே போகிற வரையும் போட்டோம். 2824 ட்ரிகர் ஆனாலும் ஒரு 300 500 வரை இறங்கும், அப்புறம் திருப்பி மேலே தான் போகும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தேர்ட் வேவ் தான், திருப்பி ஃபோர்த் வேவ் வந்து திருப்பியும் ஃபிஃப்த் வேவ்ன்றது மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு கான்செப்டில். ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐஎஃப்சிஐ பொறுத்தவரை உங்களுக்கு 55% வேவு. அதில் வந்து பார்த்தோம்னா 1 2 திருப்பியும் ஒரு 1 2 அதுக்குள்ள ஒரு 1 2 3 4 5 இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ் நான் இதை பார்க்குறேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 34% தேர்ட் வேவ்ன்றது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டிக்ளைன்றது எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. திருப்பி நம்ம வாங்கலாம். திருப்பி ஃபிஃப்த் வேவ்ன்றது மேலே போகும். ஆல்ரெடி வந்து மினிமம் கரெக்ஷன்றது ஆல்ரெடி வந்துட்டு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ இங்கே வந்து 71 ரூபாய் 80 பைசா. ஓகே, மினிமம் லோ 9 ரூபாய். ஸோ இதுக்கு எவ்வளோ வரணும்னா 47 ரூபாய் 80 காசு வந்து 33 ரூபா வரைக்கும் வரலாம். ஆல்ரெடி எது வரைக்கும் வந்திருக்கு? 41 ரூபாய் 80 காசு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ அக்குமுலேஷன் ரேஞ்சுக்கு இது வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி திருப்பி இது மேலே தான் போகும். 100 ருபீஸ்ன்றது அடுத்த ஒரு 3 to 6 monthsல போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்ததா உங்களுக்கு டைட்டன் வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி சார்ட் நான் வச்சிருக்கேன். குவார்ட்டர்லி சார்ட்ல உங்களுக்கு வந்துட்டு பெருசா ஒரு ஏற்றம்ன்றது இருக்கு. இப்போ இது வந்து 5th பிரைமரி வேவ்னும் போது இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ். அப்போ என்ன அர்த்தம்? திருப்பியும் ஃபோர்த் வேவ் வரணும், திருப்பியும் 5th வேவ்ன்றது மேலே போகணும். அப்படின்னா என்ன? லாங் வே டு கோ. இதுவே 2-3 வருஷம் போகும் ஆரம்பிச்சது. ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா 2023ல உங்களுக்கு லாஸ்ட் குவார்டர்ல தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு ரேலி. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் போனாலும் தப்பு இல்லை. எக்ஸ்டென்ஷன் ஏதாவது வந்ததுன்னா தாராளமாக போகும். அதுவும் என்னன்னு பார்த்துக்கோம். இது ஆரம்பிச்சிருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்ன்றது பார்த்தோம்னா உங்களுக்கு போயிருக்கா? 2791. லோங்கிறது 1825. ஓகே, இப்போ உங்களுக்கு தேர்ட் வேவ்னா எவ்வளோ போயிருக்கணும்? 3388க்கு மேலே போயிருக்கணும். இங்கே போயிருக்கா? போகல. அப்போ என்ன அர்த்தம்? இந்த தேர்ட் வேவ் ஒரு 5 வேவ்ல போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நமக்கு இங்க ஒரு +4 கிடைக்குது. ஓகே, ஆல்ரெடி ஒரு 1 2 3 4 5ல போகுது. அதுல வந்து இது வந்து தேர்ட் வேவ் டார்கெட் போகாததுனால இங்க ஒரு +4ன்றது நமக்கு கிடைக்குது. ஓகே, சரி, இங்கேயாவது ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கு உண்டான தேர்ட் வேவ் போல. அப்போ ஸோ இங்க ஒரு +4ன்றது நமக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு 1.69 போயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இதனோட ஹை 3352, இதனுடைய லோ 2822.
2822.45 1.69ன்றது உங்களுக்கு இங்க வந்துருக்கணும். 3679க்கு மேல போயிருக்கணும். இங்க போயிருக்கா? போயிருக்கு. அப்போ இது தேர்ட் வேவ். அப்போ ஃபோர்த் வேவ்க்கு உண்டானது வந்து திருப்பி இது மேல தான் போகுது. அப்போ ஃபோர்த் வேவ்க்கு உண்டான மினிமம் டார்கெட் 3887 வச்சுப்போம். ஹை லோங்கிறது 3075. அப்போ 38 பாயிண்ட் நமக்கு எவ்வளோ வந்துருக்கணும்? 3576 வந்துருக்கணும். ஆல்ரெடி வந்தாச்சு. 3503 வரையும் வந்திருக்கு. ஸோ இப்போ இது மேலே தான் போகும். இப்போ இங்கே கீழே 4 வரும். திருப்பி மேலே 5வது வேவ்க்கு உண்டான டார்கெட்ன்றது இங்கே 4124 மினிமம் டார்கெட். ஆனால் இங்கே ஒரு +4, இங்கே ஒரு +4, இங்கே ஒரு +4 போது 4, 9, 13. அப்போ ஆல்ரெடி நடந்தது 1, 2, 3, 4, 5, 6, இது 7, இது 8வது வேவ், இது 9வது வேவ். அதுக்கப்புறம் 10 கீழே வரணும், 11 திருப்பி மேலே போகணும், திருப்பி 12 கீழே வரணும், திருப்பி 13 மேலே போகணும். ஸோ லாங் வே டு கோ. அட்லீஸ்ட் வந்து 30 to 40% அப்ரிசியேஷன்றது டைட்டன்ல இருக்கு. ஆனால் இதை நம்ம பார்க்கறது மந்த்லி சார்ட். ஓகே, ஸோ ரேலிங்கிறது 2-3 வருஷம் போகக்கூடிய ஒரு ஃபார்மேஷன்ல இது இருக்கு. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்குண்டான பதில்கள் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.